துபாயில் ஒரு மிகப்பெரிய விழா. நாகூர் அலிமா அவர்களுடைய சமுதாய பங்களிப்பு, சமூக பங்களிப்பு, சமூக நல்லிணக்க பங்களிப்பு எத்தகையது என்பதற்கு சாட்சியம்தான் இந்த விழா. இந்த விழாவில் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் பராக், அண்ணன் கண்ணன் ரவி, அதுபோல நாகப்பட்டினத்தை சார்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் பாபு, இந்த இரண்டு பேரும் முஸ்லிம் அல்லாதவர்கள். பாடகர்களாலேயே பாட முடியாத பாடலை ஒரு மடாதிபதி மூச்சு திணறல் பிரச்சனையில் சிக்கி இருக்கக்கூடியவர் பாடினார் பாருங்க. நபியே நபியே எங்கள் சலாம். அண்ணன் புஷ்பவனம் பூசாரி பாடினாரு, எல்லாரும் மெய்சிலிருந்தாங்க. அதே ஒரு சாட்சி, அவர் பாடியதே ஒரு சாட்சி, சமூகத்தில் ஒரு சாட்சி. எப்படி பாடுறாங்க? எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ்வை நாவுக்கு தொழுதால் அப்படின்னு யாரு பாடுறா? புஷ்பவனம் குப்புசாமி பாடினார். இதை விட என்ன ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான சான்று வேணும்? அவ்வளவு சிறப்பாக அவர் பாடி இருக்கிறார். ஒரே நாட்டுக்கு ஒரு மாநிலம் மட்டும் தனித்து விளங்குவதற்கான அடித்தளத்தை போட்டு வைத்தது யார்? போட்டு வைத்ததில் மிக முக்கியமானவர் இசையரசு நாகூர் அலிமா. அவர் பாடிய பாடல்கள் அது பொது சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம், அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தெடுத்திருக்கிறது.